அரசு சேவைகளை எளிதாக்கும் வகையில் எளிமை ஆளுமை திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் பன்னாட்டு மையத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் விழாவில் எளிமை ஆளுமை திட்டத்தை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் மூலம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு செயல்பாடுகளை திறம்பட மேம்படுத்துவதோடு குடிமக்களுக்கு தேவையான சேவைகளை ஆன்லைன் மூலம் பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுகாதார சான்றிதழ், பொது கட்டட உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், சொத்து மதிப்பு சான்றிதழ், முதியோர் இல்லங்கள் உரிமம், நன்னடத்தை சான்றிதழ், அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவை பெற முடியும். அதேபோல் பொதுமக்கள் எளிதில் அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகளை ஆன்லைன் மூலம் பெறும் வகையில் இந்த திட்டம் சிறப்பம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இதில் 102 கோடி ரூபாய் செலவில் சுமார் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 172 கோடி ரூபாய் செலவில் 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகளுக்கான அரங்கம் 108 கோடியிலும் அமைய உள்ளது. இந்த பன்னாட்டு அரங்கம், திறந்தவெளி அரங்கம், உணவு விடுதிகள், 10,000 வாகனங்களை நிறுத்தும் அளவுக்கு வசதிகள் என அனைத்து வசதிகளுடன் உலகத்தரத்தில் அமைக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.